ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம். அதில் பதம் 12. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா தஷ்யந்தே யக்ஞபாவிதா தைர்தத்தான் அப்ரதாயைப்யோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவச. டிரான்ஸ்லேஷன். யாகங்களால் திருப்தியடைந்து பல்வேறு வாழ்க்கை தேவை பொருட்களின் அதிகாரிகளான தேவர்கள் மனிதர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிக்கின்றனர். இவற்றை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் திருடனே ஆவான். ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். முழுமுதற் கடவுளான விஷ்ணுவினுடைய சார்பில் மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வழங்கும் உரிமை பெற்ற அலுவலர்களே தேவர்கள். எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்வதால் அவர்கள் திருப்தி செய்யப்பட வேண்டும். பல்வேறு தேவர்களுக்கு என்று இந்த உலகத்தில் பலதரப்பட்ட யாகங்கள் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இறுதியில் எல்லா யாகங்களுமே விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. முழுமுதற் கடவுள் யார் என்பதை அறியாதவர்களுக்கென தேவர்களுக்கான யாகங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பல்வேறு தரப்பட்ட குணங்களுக்கும் இயல்புகளுக்கும் ஏற்ப இந்த யாகங்கள் எல்லாம் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக, புலால் உணவை உண்பவர்களுக்கு என இயற்கையின் கோர சக்தி உருவமான காளியை வழிபடுவதும் சில விதிகளுக்கு உட்பட்டு மிருக பலி கொடுப்பதும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நற்குணம் நிரம்பியவர்களுக்கோ உன்னதமான விஷ்ணு வழிபாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக உன்னத நிலைக்கு ஏற்றம் பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும். சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்சமகா யக்ஞம் எனப்படும் 5 முக்கியமான யாகங்கள் இன்றியமையாதது. பகவான் யாகங்களை பற்றி இதில் சொல்கிறாரு. இனியும் அடுத்த ஸ்லோகத்தில் இதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.